In this video, we are going to perform the activity by paper folding method. For performing this activity, we need few rectangular paper pieces, pencil and ruler. I am going to use markers instead of pencil for video purpose. This video is all about exponent and power. To find the value of these by paper folding method. So in the paper folding method வந்து apply பண்றதுக்கு முன்னாடி exponent and power இத பத்தின knowledge உங்களுக்கு தேவை, so that இந்த activity understand பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So for example 4 raised to the power 3, 4 cube இது வந்து எப்படி expand பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 into 4 into 4. இங்க 4 ன்றது வந்து base, 3 ன்றது வந்து it is called exponent or power. So இந்த exponent வந்து it tells us how many times a number should be multiplied by itself to get the desired result. So in the 4, in the base வந்து நீங்க எத்தனை times repeat பண்ணணும்? 3 times repeat பண்ணிருக்கோம். So 4 multiplied by 4, 16, 16 into 4, 64. So another example, 2 raised to the power 4. So இங்க 2 ன்றது வந்து base, 4 ன்றது வந்து exponent or power. So 4 times இந்த base நீங்க repeat பண்ணணும். So 2 into 2 into 2 into 2 equals 4 into 4 equals 16. இந்த கேஸ் நீங்க பாக்கும்போது integer வந்து raised to the power 0. Base வந்து numbers வந்து 5, 2 இருக்கு, but power வந்து 0 இருக்கு. So if the power of any integer வந்து 0 ஆ இருக்கும்போது then the output will be 1 always. Now let us start with the activity. So first step, take a rectangular piece of paper. So ஒரே ஒரு rectangular piece of paper நம்ம எடுத்திருக்கோம். So do not fold it, which means it is folded 0 times. So the number of times அப்படின்றத வந்து நம்ம exponentல வந்து mention பண்ணுவோம். So இது வந்து எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா it is represented by 2 raised to the power 0. It is folded 0 times. நம்ம fold பண்ணல, அதனால தான் இங்க 0 mention பண்ணிருக்கோம். So without folding it, இதோடது பாத்தீங்கன்னா இத ஒரு யூனிட்டா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா it is 1. இது எதுமே ஈக்குவலா வந்து நம்ம டிவைட் பண்ணல. ஸோ இது அப்படியே as it is அப்படியே தான் இருக்கு, ஃபோல்ட் பண்ணாதனால. ஸோ இது வந்து 1 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 2, now take another piece of paper. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டில் இது வந்து length and இது வந்து breadth. Now you are going to fold it once. ஸோ இந்த once அப்படின்றது ஒரே ஒரு டைம் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதோ length wise இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணலாம், or else breadth wise இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து breadth wise நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ மேக் அ க்ரீஸ் அலாங் த ஃபோல்டட் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். Now you need to unfold the paper. ஸோ இது வந்து க்ரீஸ் லைன், இது நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல. ஸோ இந்த ஃபோல்ட் பண்ண இந்த லைன் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு பார்ட், தென் இது ஒரு பார்ட். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங், ஒரே ஒரு 1 டைம் தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா 2 எத்தனை டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணோம்? ஒரே ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சது? 1, 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் 2. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்தாலும் 2 raised to the power 1னா 2 வந்து ஒரே ஒரு டைம் ரிப்பீட் பண்ணால் 2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ த்ரூ பேப்பர் ஃபோல்டிங்லேயும் நமக்கு அந்த ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது 2 ஈக்குவல் பார்ட்ஸ், அதுதான் இங்கே ஆன்சராக நம்ம எழுதியிருக்கோம். ஸ்டெப் 3, டேக் another piece of rectangular sheet of paper. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரே ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணோம். இந்த ஸ்டெப்பில் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த் வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் நீங்கள். So make a crease along the folded edge. So இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லென்த் வைஸ் நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து அந்த க்ரீஸ் லைன். ஸோ சேம் ஷீட்டவே நம்ம breadth வைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மேக் அ க்ரீஸ் along the folded edge. ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு க்ரீஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ லென்த் வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணோம், breadth வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணோம். ஸோ எத்தனை டைம்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க? ஸோ இது ஒரு டைம், இது ஒரு டைம், 2 டைம்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க.
ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4. ஸோ 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த பவர்ன்றது எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணீங்க, 2 டைம்ஸ், லென்த் வைஸ் 1 பிரெத் வைஸ் 1. ஸோ ட்வைஸ் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க. ஸோ 2. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சது, 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு 4 தான் கிடச்சிருக்கும். ஸோ த்ரூ பேப்பர் ஃபோல்டிங்லையும் நமக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. Now take another piece of paper, rectangular sheet நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் ட்வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணோம், இந்த டைம் thrice. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் வைஸ் நான் இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ மேக் அ க்ரீஸ் அலாங் த ஃபோல்டட் ஏஜ். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு டைம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெத் வைஸ் ஒரு டைம் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ட்வைஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரெத் வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது 1 2 3 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம த்ரைஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சேம் இதே பிரெத் வைஸ் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இதிலே வந்து இன்னொரு ஃபோல்டிங் ஈக்குவலாக வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு லைன் வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ தேர்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு லைன் அண்ட் இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ த்ரைஸ் வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 and then 8. ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை 2. எத்தனை டைம்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க, 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு, 8 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 8. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்தீங்கன்னா 2 வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 into 2 into 2 அப்பயும் வந்து உங்களுக்கு 8 தான் கிடைக்கும். த்ரூ பேப்பர் ஃபோல்டிங்கும் 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு another sheet of rectangular paper நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து லென்த் வைஸ் வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ லென்த் வைஸ் நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்டட் பார்ட் வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு டைம் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து 4 டைம்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம். இது வந்து செகண்ட் டைம். ஸோ மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணும்போது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 டைம்ஸ் வந்து லென்த் சைடு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணோம். ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு, 1 2 3 4. ஸோ லென்த் வைஸ் நம்ம வந்து ட்வைஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெத் வைஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரெத் வைஸும் நம்ம வந்து ட்வைஸ் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெத் வைஸ் நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி லென்த் வைஸ் வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து தேர்ட் ஃபோல்டிங். ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் பார்ட்ஸ். இதை தான் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங். இது வந்து ஃபோர்த் ஃபோல்டிங். பிரெத் வைஸ் வந்து செகண்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இங்கே ஒரு லைன் கிடச்சிருக்கும், இங்கே ஒரு லைன் கிடச்சிருக்கும். மார்க்கரில் இப்போ நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஃபோர்த் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த லைன் கிடச்சிருக்கும், அதே மாதிரி இந்த லைன் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வைஸ் வந்து 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணேன், பிரெத் வைஸ் வந்து 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து இந்த ஸ்டெப்புக்கு 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் ஈக்குவல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எத்தனை டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க, 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது யூ காட் 16 ஈக்குவல் பார்ட்ஸ்.
இதை நீங்கள் ரெகுலராக எழுதும்போது இந்த 2-வை 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 உங்களுக்கு 16 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ த்ரூ பேப்பர் ஃபோல்டிங்லேயும் நமக்கு 16 தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ சேம் ப்ராசஸவே வந்து யூ கேன் கண்டினியூ பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ். நம்ம வந்து 2 raised to the power 4 வரைக்கும் காமிச்சோம். நீங்கள் வந்து power 5 power 6ல வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள் பை பேப்பர் ஃபோல்டிங் மெத்தட். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 raised to the power 0, 2 power 1, 2 squared, 2 cube, 2 raised to the power 4 இது வந்துட்டு வேல்யூஸ் வந்து த்ரூ பேப்பர் ஃபோல்டிங் டெக்னிக்கில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது 2 ஈக்குவல் பார்ட்ஸ், 2 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது 4 ஈக்குவல் பார்ட்ஸ், 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது 8 ஈக்குவல் பார்ட்ஸ், 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது 16 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.